தனுஷோடைய ஆக்டிங்கில் அவருடைய 50வது மூவியான ராயன் மூவியோடைய செகண்ட் சிங்கிளோடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. வாட்டர் பேக்கேஜ் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த சாங் தான் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் தனுஷோடைய ஆக்டிங் டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. ராயன் அப்படின்னு டைட்டில் வச்சு இவருடைய 50வது மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. வர மே 24 ஈவினிங்கில் இந்த மூவியோடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜூனுடைய செகண்ட் வீக்கான ஜூன் 13க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தனுஷோட ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்க. ஜூன் மந்த்துக்கு மேலே கண்டிப்பாக இந்த மூவியோடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவியோடைய செகண்ட் சிங்கிள் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. எஸ்டேரோட ஆக்டிங்கில் அவருடைய 48வது மூவியில் இதுக்கு முன்னாடி கேரா அத்வானி அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஜான்வி கபூர் அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. ஆகஸ்ட்டுக்கு மேலே அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கமலுடைய மூவியில் தான் இவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே எஸ்டேருடைய 48வது மூவியோட ஷூட்டிங்கை ரொம்ப வேகமாக ஆரம்பிக்க போகிறாங்க. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எஸ்டிஆருடைய இந்த 48வது மூவியை தேட்டரில் பார்க்கலாம். கமலுடைய ப்ரொடக்ஷனில் தேசிங்க பெரியசாமியோடைய டைரக்ஷனில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமலுடைய ஆக்டிங்கில் சங்கருடைய டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி அது இந்தியனுடைய 2வது பக்கம் தான். இந்த மூவிக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் சங்கருடைய காம்போ வரப்போதே. இப்போ இந்த மூவிலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகியிருந்தது. அது இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள். விஜய் அவர்கள் தான் இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ரிலீக் எழுதியிருக்காரு. எந்த மாதிரி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சாங்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நடக்கிற மாதிரியாக தான் இந்த சாங்கை எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஆடியோ லான்ச்சை வர ஜூன் 1க்கு தான் பிளான் போட்டு வச்சுருக்காங்களே. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இந்தியன் 2வது பக்கத்துடைய ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய அப்டேட்ஸாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஜூலையில் இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. அதுவும் ஜூலை 12க்கு இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ ஒரு சில பிளான் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு குறிப்பிட்ட பீரியடை மட்டும் இல்லாமல் 2வது பக்கம், 3வது பக்கம்னு 2 பக்கமாகவும் இப்போ இந்த மூவி வெயிட்டிங்கில் இருக்க. முதல் பக்கம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் என்னுடைய 2வது பக்கம் ரிலீஸ் ஆக போகுது. 2வது பக்கம் 2024லையும் 3வது பக்கம் 2025லையும் பிளான் போட்டு வச்சுருக்காரு. சொன்ன மாதிரியே 3வது பக்கம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. 2வது பக்கமே ரொம்ப டிலே ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தேட்டருக்கே வரப்போகுது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் 2வது பக்கம் கொடுக்க போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் 3வது பக்கமும் அமையும். பிரபாஸோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவினா அது கல்கி மூவி தான். 2 கேரக்டர் நேம் இப்போ போய்கிட்டு இருக்க. புச்சு, பைரவா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் ஆக்டிங் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்க. ஒரு கேரக்டர் பேக்ரவுண்டில் வரும்னு நினைக்கிறேன்னு. ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் ஜூன் 27க்கு இந்த மூவி தேட்டருக்கு கொண்டு வரத பிளான் போட்டுட்டாங்க. பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்தியாஸ்லேயே இல்லாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் மட்டும் இல்லாமல் ஒரு வெயிட்டான டெக்னீஷியன் டீம் எந்த மாதிரி இந்தியாவில் ஒர்க் பண்ணால் அந்த மூவி எந்த மாதிரி இருக்குமோ அதை இந்த மூவி காமிக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரபாஸுடைய ஆக்டிங்கில் ஒரு ஹை பட்ஜெட் மூவியாகவும் இந்த மூவி இப்போ இருக்கு. ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனில் திருமாலுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க டைமுக்கும் இந்த மூவிக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போய் தேட்டரில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. வர ஜூன் 27க்கு பார்க்கலாம் தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. சுந்தர் சியோடைய டைரக்ஷனில் அரண்மனையுடைய 4வது பக்கம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்திடுச்சு. முதல் பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். 2வது பக்கமும் 3வது பக்கமும் ஓரளவுக்கு தான் நல்லா ஓடுனது. ஆனால் 4வது பக்கம் இது எல்லாத்தையுமே தாண்டி பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டை கொடுத்துருச்சுன்னு சொல்லணும். யூ/ஏ சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆகி சம்மர் டைமில் பிக்கஸ்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இந்த அரண்மனையுடைய 4வது பக்கம் கொடுத்துருச்சு. வேர்ல்டு வைடாகவே இந்த மூவி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தியிருக்கா. தமிழ், தெலுங்குன்னு 2 வருஷனில் நேரடியாகவும் இந்த மூவி ரிலீஸ் ஆகியிருக்கா. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்கானா, ஆந்திராவிலையும் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 100 கோடி ரூபா அப்படின்றது அரண்மனையுடைய 4வது பக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ அதை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல ரெக்கார்டையும் ஏற்படுத்திடுச்சு.